நம்ம இதில் உட்காந்து பார்க்குறேன். அம்மா சுத்தம் வா 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 செம்மையாக பெண்டு போடுது முடியுது காய்ச்சி இந்த வண்டினால நம்மளால். இதோட டார்க்கு பார்த்தீங்கன்னா 17 Nm டார்க் கொடுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நந்தனமில் இருக்க ஹீரோ ஷோக்கு தான் வந்திருக்கோம். இந்த வண்டியை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்க போனோம்னா எக்ஸ்பல்ஸ் 200 4V ப்ரோ பற்றி தான். இந்த வண்டியை பற்றிய ரிவ்யூஸு, ரைட் ரிவ்யூ, ஃபுல் ஃபீச்சர் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பல்ஸ் 200 4V 22 எடிஷன் இதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ்லேயே உங்களுக்கு 2 வேரியண்ட் இருக்குது. இது வந்து நார்மல் வேரியண்ட், இது வந்து ப்ரோ வேரியண்ட். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 1,71,000 வருது. ப்ரோவோட ப்ரைஸ் வருது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,80,000 வருது. ஓகேங்களா, ப்ரோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு மேஜராக பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் இது வந்து இதை விட இது ஹைட்டாக இருக்குது. ஓகேங்களா, ப்ரோ வந்து ஹைட்டாக இருக்கும். தென் இதில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா, ஹேண்ட் ரைஸர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன ஏன் ஹைட்டுக்கு இருக்குது அதான் மெயினாக எதுக்காகனா ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்காகவே இதை ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரோவை. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்ட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைசர் வந்து இது ஹைட்டு நல்ல செம்ம ஹைட். இது வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஓரளவுக்கு ஷார்ட்டாக. அது 60 mm ஹைட். அது எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர், ஹார்னு எல்லாமே அதுக்கு கவர் பண்ணுறதுக்காக அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ ஹைட்டு வண்டி. உங்களுக்கு கிக்கர் வருது இதில் 1,80,000, கிட்டத்தட்ட NS 200 ப்ரைஸ். இது உட்காந்து பார்ப்போமா இதில். இப்போ நான் வந்து ஒரு 5.8 நான் இதில் உட்காந்தேன்னா எனக்கு எப்படி எட்டுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, என் ஷோல்டர் அளவுக்கு இருக்குது இந்த ஹேண்டில். ஆக்சுவலாக நம்ம இதில் உட்காந்து பார்க்குறேன். அம்மா சுத்தம் எனக்கு கால், என்னோடய டோ தான் அதில் படுது. உங்களுக்கு தெரியுதுங்களா, என்னோடய டோ கரெக்டாக எட்ஜ் ஆகுது. நான் 5.8, எனக்கு கரெக்டாக என்னோடய காலோட எட்ஜு தான் டச் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ப்ரோ பைக்கை வந்து நம்ம ஓட்ட போகிறோம். எக்ஸ்பல்ஸ் நம்ம பார்த்த மாதிரியே அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும். இதில் ப்ரோவில் மட்டும் ஒன்று அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபுள் வருது. உங்களுக்கு டெலிஸ்கோப்பிக்கில் உங்களுக்கு வந்து ரைசர் ஆட் ஆகுது இதில். தென் மற்றபடி இது எல்லாமே அதே ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர். என் கால் வந்து டோ, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, என் கால் டோ தான் எட்ஜ் ஆகுது. செம்ம ஹைட்டாக இருக்குது வண்டி. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா செம்ம ஹைட்டுக்கு இருக்குது வண்டி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஏபிஎஸ்ஸு, பெட்ரோல் காட்டுது, ட்ரிப்பு டேட்டோடு காட்டுது. உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் காட்டுது, ஓடோ, வேறு என்ன ஆர்பிஎம் மீட்ரு, கிலோமீட்டர்ஸு, ட்ரிப் 2, ப்ளூடூத் பேரிங், ஈக்கோ மோட் இருக்குது, ஆவரேஜ் மைலேஜ் காட்டுறது. ஏபிஎஸ்லேயே மொத்தம் 3 மோடு இருக்குது. ரோட் மோடு, ஆஃப் ரோட் மோடு, ரேலி மோடு இருக்குது இதில். தென் வந்து சேம் தான். தென் வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது, ஏபிஎஸ் காட்டுது. ஸ்விட்சஸ்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இண்டிகேட்டர்ஸ், ஹார்னு, ஹை பீம், லோ பீம், இன்னொரு வேலை இருக்குது இதில். பாஸ் ஸ்விட்சு, உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வருது இதில்.
ஆஃபு ஆன் சுவிட்ச் இருக்குது. தென் வந்து அவ்வளோதான். இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 161 வருது. உங்கள் கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 40 to 45 மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் வந்துடுது. ஒரு 1,80,000க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ஆயில் கூல்டு, உங்களுக்கு கிக்கரும் இருக்குது. தென் ஹார்ன் குவாலிட்டி காமிச்சிட்டேன். வேறு என்ன, உங்களுக்கு இந்த சொன்ன மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஹேண்ட்லி அட்ஜஸ்டபிள் தான். ஓ ஓகே. இது வந்து கீழேயும் இறங்கும். ஓ நைஸ். வெஹிக்கிள் ஆஃப் ரோடில் யூஸ் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்டபிள். ஓகே ஓகே ஓகே. இந்த பட்ஜெட்டில் ஆஃப் ரோடு வண்டி வேறு லெவல் கைஸ். ஒரு 1,80,000க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு இன்னும் ரைஸ் பண்ணியிருக்காங்க நக்கிள் கார்டோட. தென் வந்து எக்ஸாஸ்ட் பாருங்களேன், இது கூட இன்னும் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இதை இண்டிகேட்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. வண்டி செம்ம ஹைட்டு. உங்களுக்கு ஒரு பயங்கர ப்ரீமியமான வண்டியை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கு பார்த்தீங்கன்னா அப்பா ஐயோ இருக்கு. வா 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 செம்மையாக பெண்டு போடுறது முடியுது காய்ச்சி இந்த வண்டியினால் நம்மளால். இதோட டார்க்கு பார்த்தீங்கன்னா 17 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. பிஎஸ் பவர் பார்த்தீங்கன்னா 19 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி. நல்ல ஏரோடைனாமிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இது. உங்களுக்கு எந்த வைப்ரேஷனுமே எனக்கு ஃபீல் ஆகுது. வண்டி சூப்பராக போயிட்டுருக்கு. எந்த ப்ரெஷருமே இல்லை. ஒரு 70 போகிறேன். எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. வண்டி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. வண்டியை நம்மளால் நல்லா ஓரளவுக்கு பெண்டு போட முடியும்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோவா போட முடியாது. ஓகே, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. மீன் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா வண்டி பார்க்குறதுக்கு. ஆஃப் ரோடிங்லலாம் போகணுன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும். ப்ரோ உள்ளே ஏதோ ஆஃப் ரோடிங் பண்ண முடிய மாதிரி மேடு பள்ளம் ஏதாச்சும் இருக்கும்? இருக்காது. ஓகே நைஸ். நம்ம இதில் ஒரு செகண்ட் நின்று பார்ப்போம். வண்டி நின்றுட்டு ஓட்டுறதுக்குமே நல்லா இருக்குது ஸ்டேபிளாக உங்களுக்கு. இப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த வண்டி தான் கைஸ், எக்ஸ்பல்ஸ் தான். எங்கே பார்த்தாலுமே நல்ல பிக்கப் இருக்குது கைஸ். உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்ல பிக்கப் இருக்குது. என் வண்டி என்னை இழுத்துட்டு போகிறது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஓவா எல்இடி அந்த டிஆர்எல் நல்லா இருக்குது. சைடில் மட்டும் லைட் எரியும் போல் இந்த டிஆர்எல்னால். ஒரு 180 lakhஸில் உங்களுக்கு ஆஃப் ரோடிங் வண்டி. உங்களுக்கு ப்ரெஷர் சீட்டிங் கூட குஷனிங் கூட நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 80 க்ரூஸ் பண்ண முடியுது உங்களால். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் ஓட்டின வரைக்கும். ஒரு பாருங்களேன், நல்ல டார்க் இருக்குது. நல்ல டார்க் 5th கியர்லேயே அது பாருங்களேன் டார்க் இருக்குது. நல்ல டார்க் இருக்குது இதில். இன்ஜின் நாய்ஸோ எதுவுமே இல்லை. சூப்பர் பைக்கு கைஸ். என்ன ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது. அப்புறம் ஹேண்ட் ரைசரும் இருக்குது. வேணும்னா கூட அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 14 லிட்டர் மெட்டல் டேங்க்கு, E20 பெட்ரோலு. வா நிறைய ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு இந்த விண்ட்ஸ்க்ரீன்லாம் கட்டிட்டு வேறு மாதிரி இருக்கும் போல் இருக்குது. சொல்லவே வேணாம். விக்ரம் படத்துலேயே இது நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான வண்டி இது. ஓகே, எனக்கு கால் கீழே லைட்டாக ஹீட் ஃபீல் ஆகுது கைஸ். மேபி தெரியல ஏன்னு. எனக்கு கால் கீழே ஒரு ஹீட்டு லைட்டாக ஃபீல் ஆகுது. மேபி சைலன்சர் இருக்கிறதுனாலே என்னமோ. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் உங்களுக்கு வருது. ஃபோக்ஸ் வீல் தான் இதெல்லாம். எப்பா நிறுத்துறதுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் ஆகும் பழகுது. ஆமாம் எம்மாடி. வாவ். எக்ஸ்பல்ஸ் 200 4V Pro BS 6 2.0 இந்த வண்டி. உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸில் பாருங்களேன். இப்போ நான் வந்து சிக்னலில் நிற்கிறேன். எல்லாருமே நம்ம இந்த வண்டி எப்படி பார்க்குறாங்க பாருங்களேன். நீங்களே பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி துண்டாக தெரியுது உங்களுக்கு இந்த வண்டி. ஒரு செம்ம ரிச்சு ஃபீலு. ஒரு நார்மல் ஒரு 200cc வண்டி வேணாம் எனக்கு. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வண்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். வா நிறைய உங்களுக்கு டூரிங் ஃபீச்சர்ஸ் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு
இது மேலேயும் ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இல்லை சஸ்பென்ஷனு. நின்று கூட பார்த்தேன், எனக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் ஆகும், எனக்கு ஒரு மாதிரி விழுந்துருவோமோ அந்த ஃபீல் எதுவுமே இல்லை. சீரியஸ்லி சூப்பர் பைக்கு கைஸ். இந்த வண்டி வேறு லெவல். ஒரு 1,80,000 நீங்கள் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு வாட்டி ரைட் பண்ணி பாருங்கள். ஹைட்டாக இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்குன்னு ஒரு பைக் இல்லையே, நம்ம ஹைட்டுக்கு ஒரு பைக் இல்லையே நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போக முடியும், அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது. சீரியஸ்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட பில்டு குவாலிட்டி. எந்த இஷ்யூவும் இல்லை. இண்டிகேட்டர்ஸு, ஒயரிங் எதுவுமே இல்லை. 90/90 பின்னாடி வந்து டயர் பார்த்தீங்கன்னா 120/80 ஃபோக்ஸ் வீலில் ரொம்ப செம்ம ரிச்சாக இருக்குது, கிளாஸாக இருக்குது இந்த வண்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரொம்ப சூடாகவும் இல்லை பட்டாலும். இதில் கை வச்சு பார்த்து இது ஃபைபர்னால இதில் வாங்கலை, பட் ஆனால் மைல்டான ஒரு ஹீட் இருக்குது வண்டியில். நைஸ் நைஸ் நைஸ். உங்களுக்கு இந்த 180க்கு வந்து உங்களுக்கு நக்கிள் கார்டு இது வந்து ஒரு 60 இது கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். ஆயில் கூல்டு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு வந்துடுது. வேறு அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். ப்ரோவில் இதுதான் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது. வேறு எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காக USB கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் எதாவது உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. 3 மோட்ஸ் இருக்குது. நான் மறுபடியும் சொன்னேன், இப்போ நம்ம ஓட்டுனது ரோட் மோடில் தான் ஓட்டியிருக்கோம். இன்னும் ஆஃப் ரோட் மோடு இருக்குது, ரேலி மோடு இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னும் ஓட்டி பார்க்கல, பட் அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது இன்னும் ஒர்த்தபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேங்க, ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டியை வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ.